வணக்கங்க. இன்னைக்கு வரலாறா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி நம்ம காணலாம். ஏன்னா இது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. அதனால இந்த ஆடி மாதத்துல அம்மன் கோயில்களை பற்றி நம்ம காணலாம். இந்த அம்மனோட 51 சக்தி பீடங்கள்ல இது காமகோடி சக்தி பீடம். இத்தல காமாட்சி அம்மனே வேதவியாசர் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. தங்க விமானத்தோட கீழே அம்மா அமர்ந்த கோலத்துல அருள்பாலிக்கிறார். அம்மனுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. இந்த தலத்துல தான் ஆதிசங்கரர் ஆனந்த லகரி பாடினார். துர்வாச முனிவரால கிருத யுகத்துல 2000 ஸ்லோகங்களாலும், பரசுராமரால திரோத யுகத்துல 1500 ஸ்லோகங்களாலும், தௌமியாசரால துவார யுகத்துல 1000 ஸ்லோகங்களாலும், ஆதிசங்கரால கலியுகத்துல 500 ஸ்லோகங்களாலும் பாடப்பட்ட பெருமை காமாட்சி அம்மனுக்கு தாங்க உண்டு. இங்கே அம்பிகைக்கு 3 வடிவம் இருக்கு. அவற்றை ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் அப்படின்னு கூறுவாங்க. பார்த்த உடனேயே சர்வ மங்களத்தையும் நமக்கு கோடி கோடியா தந்தருள்றதுனால தான் காமகோடி காமாட்சி அப்படின்னு அழைக்கப்படுறா. காஞ்சிபுரத்துல உள்ள அனைத்து கோயில்லையும் காமாட்சி கோயிலை நோக்கித்தான் அமைஞ்சிருக்குது. இந்த ஊர்ல உள்ள எந்த கோயில்ல திருவிழா நடந்தாலும் உற்சவர்கள் தங்கள் கோயிலை சுற்றுவதை தவிர்த்து காமாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வரும் பழக்கம் காலங்காலமா இருந்து வருதுங்க. காஞ்சியில எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்குது. அவற்றுல பாத்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்காது. காமாட்சியே அனைத்து சிவாலயங்களுக்கும் ஒரே சக்தியா திகழறா. மகாவிஷ்ணுவின் 108 திருப்பதியில் ஒன்றான கல்வர் பெருமாள் சன்னதி காமாட்சி அம்மன் மூலஸ்தானத்தின் அருகிலேயே இருப்பது சிறப்பான ஒரு அம்சம். இந்த கோயில்ல விசேஷ அம்சம் தூண்டிர மகாராஜா சன்னதி ஆகும். இங்க ஆட்சி செய்த ஆகாச பூபதி அப்படிங்கிற அரசருக்கு நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துதான். அவருக்கு காமாட்சியை நாள்தோறும் மனமுருகி வழிபட்டு வந்தாராம். அவரோட பக்திக்கு மகிழ்ந்த அம்மா தனது மகன் கணபதியையே மன்னனுக்கு மகனாக கொடுத்தாங்களாம். கணபதியும் மன்னரோட குடும்பத்துல துண்டீரர் அப்படிங்கிற பேரோட அவதரிச்சாராம். ஆகாசராஜனுக்கு பிறந்த துண்டீரரே ஆட்சியும் பண்ணியிருக்கிறார். அதனால தான் இந்த பகுதியே தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுதான். துண்டீர மகாராஜா அம்மனை வணங்கிய நிலையில காமாட்சி சன்னதிக்கு எதிர இருக்கிறார். இவரை வணங்க செல்லும் போது மௌனமா செல்லணுமா. பேசிக்கிட்டே இருந்தா அன்னையை தரிசித்த பலனை இழக்கிறதோட துண்டீர மகாராஜாவின் சாபத்துக்கும் ஆளாக நேரிடும் கதை இருக்குங்க. சக்தி பீடத்துல மிக மிக முக்கியமான தலம். அம்மாள் தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் ஆகிய பஞ்ச பிரம்மாக்களையும் தனக்கு ஆசனமாக கொண்டு 4 கையோட காட்சி தர்றா. கையில பாசம், அங்குசம், புஷ்பவனம், கரும்புவில் ஏந்திருக்கிறார். காமாட்சிக்கு லலிதா, ராஜராஜேஸ்வரி, திரிபுவன, சக்கர நாயகி ஆகிய பல பேர்கள்ல கூப்பிடப்படுறது. கருவறைக்குள்ள மூல விக்கிரகத்துக்கு அருகில ஒற்றை கால்ல தவம் செஞ்ச நிலையில காமாட்சி இருக்கிறது பலர் பார்க்க முடியாத ஒன்று. காஞ்சியில எவ்வளோ சிவாலயங்கள் இருந்தாலும் காமாட்சி கோயிலை தவிர வேற எங்கேயுமே அம்மாள் சன்னதி இல்லைங்கிறதும் ஒரு சிவப்பு. இந்த ஆலயத்தோட முதல் பிரகாரத்தோட மத்தியில் உள்ள காயத்ரி மண்டபத்தின் மத்தியில தான் காமாட்சி அம்மாள் வீற்றி இருக்கிறாள். இந்த மண்டபத்துல 24 ஸ்தம்பங்கள் இருக்கு. 24 அச்சரங்கள் 24 தூண்களா காட்சியளிக்கிறது இங்கு சிறப்பு. இதே நிலையில இதே போல மண்டபத்தின் கீழே இருப்பதாகவும் ஐதீகம். அதனால தான் விவரம் அறிந்தவர்களாக இருக்கிறவங்க காயத்ரி மண்டபத்துக்குள்ள போய் சென்று வணங்க மாட்டார்கள். காரணம், அம்பாள் மீதே நிற்க கூடாதுங்கிற அச்சம்தான் சொல்றாங்க. துர்வாசர் இவர் சிறந்த தேவி பக்தர். லலிதாசாரம் என்ற நூலை இயற்றியவர் இவர்தான். இப்போதுள்ள அந்த அம்மனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சவர். அம்மன் முதலில் காட்சி தந்ததும் இவருக்குத்தான். இது அம்மனின் எதிரில் உள்ள ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காஞ்சியில ஒரு காலத்துல அம்மன் மிக உக்கிரமா விளங்கினாலாம். ஆகையால இந்த ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு அம்மனோட உக்கிர சக்தியை அருள் சக்தியா மாற்றினாராம். இவருக்கு இந்த கோயில்ல தனி சன்னதியே இருக்குங்க. இங்கு காமகோடி காமாட்சி, தபஸ் காமாட்சி, பங்காரு காமாட்சி, அஞ்சன காமாட்சி, உற்சவர் காமாட்சி ஆகிய 5 காமாட்சி இருக்கிறாங்க.
காமாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? காம அப்படிங்கிற 51 அச்சரங்களை பார்வையா கொண்டவள் தான் அன்னை காமாட்சி. கா அப்படின்னா 1, மான்னா 5, ஷி என்றால் 6. அதாவது 5 திருநாமங்களையும் சக்தி பேதம் 3, சிவபேதம் 2, விஷ்ணு பேதம் 1 என்னும் 6 வகை பேதங்களையும் கொண்டவள். அது இல்லாம கா என்கிற சரஸ்வதியும், மா என்கிற மகேஸ்வரியும், ஸ்ரீ என்கிற லட்சுமியும், இந்த 3 தேவிகளும் ஒன்றாக இணைந்தவள் தான் தாய் காமாட்சி. காமக் கடவுளாகிய மன்மதனோட தான் கரும்பும் புஷ்பபானமும் இருக்கும். இந்த இரண்டையுமே காமாட்சி வைத்திருப்பதன் காரணம், மன்மதன் ஜீவன்களிடையே உள்ள வில்லையும் அமைவையும் வைத்து கொண்டு அடங்காத காம விகாரத்தை உண்டாக்கி வரும்படி அவனுக்கு அச்சக்தியை அளித்திருக்கிறார். பக்தர்களிடமும் ஞானிகளிடமும் உள்ள கைவரிசையை காட்டாதேன்னு மன்மதனிடம் கூறி அவனிடம் இருந்து கரும்பையும் புஷ்பபானங்களையும் வாங்கி வைத்துக்கிட்டு விட்டாளான் தேவி என்று காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கிறார். பண்டாசுரன்ற அரசன் யாரையும் வெல்லும் வரமும் தன்னால் அடக்கப்பட்டவரின் பலம் முழுவதையும் தனக்கே கிடைக்கும் வகையிலான வரமும் பெற்றிருந்தான். ஆனா அனைவருக்கும் மரணம் உண்டுங்கிற பொது விதியோட அடிப்படையில அவனுக்கு 9 வயது பெண் குழந்தையால்தான் மரணம் நிகழும் நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. அதனால தேவர்களுக்கு மிகுந்த துன்பம் ஏற்பட்டதுனால அன்னை பராசக்தி காமாட்சியா அவதாரம் எடுத்து அவனை அழிச்சு இந்த தலத்துல எழுந்தருளாலாம். கோபமா இருந்த அம்மனை சாந்தப்படுத்துவதற்காகத்தான் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் ஏற்படுத்தி உக்கர சக்தியை அருள் சக்தியா மாற்றினாராம். அம்மனின் சக்தி பீடங்கள்ல இது காமகோடி பீடம். இந்த தலத்துல தான் ஆதிசங்கரர் ஆனந்த லகரிங்கிற பாடலையே ஏற்றியிருக்கிறார். இந்த அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம் செய்தல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனையும் இது எல்லாம் பக்தர்கள் நேர்த்திக்கடனா செய்யறாங்க. இந்த தலத்துல இருக்கிற அம்மன் பக்தர்களை தன் குழந்தை போல பாக்குறதுனால வேண்டிய வரம் எல்லாமே கொடுக்கிறா. அம்மனை வழிபடுறவங்க ஐஸ்வர்யமான வாழ்வும் மன நிம்மதியும் ஏற்படுது. இங்கு வணங்கினா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தவிர திருமண வரம், குழந்தை வரம் அதெல்லாம் இந்த தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனை. இந்த தலத்து அம்மனை திருவடிகள்ல நவகிரகங்களுமே தஞ்சம் புகுந்திருக்கிறதுனால காமாட்சி அம்மனை வணங்குறவங்களுக்கு நவகிரக தோஷம் ஏற்படுவதில்லையா. எனவே நவகிரக தோஷம் உள்ளவங்க இந்த தலத்துல வழிபடுறது நலம். இந்த தலத்துல இருக்கிற சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினா குழந்தை வரம் வேண்டுவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. தசரத சக்கரவர்த்தியே இந்த ஸ்தம்பத்தை சுற்றி தான் ராமர் லட்சுமணரும் பிறந்தார் அப்படின்னு கூறப்படுவது உண்டு. இந்த அம்மனோட கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கோங்க. இந்த கோவில்ல காமாட்சி அம்மன் மூலவராகவும், தல விருட்சம் செண்பக மரம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பஞ்சகங்கை, பூஜை சிவக்கமாம். புராண பெயர் இந்த ஊருக்கு கச்சி என்கிற காஞ்சிபுரம். அம்மனோட அருள் உங்கள் அனைவர் வீட்டு இல்லங்களிலும் தவழ அந்த காமாட்சி அம்மனையே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.